ஹரி ஓம். ஆவணி மாத ராசி பலன்கள். ஆவணி மாத ராசி பலன்கள் நம்ம ஏன் சார் பார்க்கணும்? அது என்ன அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்டால், காலபுருஷனினுடைய 5வது ராசிக்கு 5வது இடத்து அதிபதி சூரியன் வரக்கூடிய காலத்துக்கு பேர் தான் ஆவணி மாதம்னு பேர். ஆவணி மாதம்னா என்ன சார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்காரு. ஆவணி மாதம்னா என்ன அப்படின்னு கேட்டால், சிம்மம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ 5ஆம் இடத்திற்கு சூரியன் வரக்கூடிய காலத்துக்கு பேர் ஆவணி மாதம்னு பேர். இது ஸ்திர மாதம் என்று எல்லாராலையும் சொல்லப்படுது. ஸ்திர மாதம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆவணிக்காக காத்திருக்கிறாங்க நிறைய பேர். பொறுங்க சார், ஆடி மாதம் முடியட்டும் சார், ஆவணி பிறந்தோடனே பேசிக்கலாம் சார்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன காரணம்? கேது என்ற நட்சத்திரத்தின் மீது சூரியன் பயணம் செய்யக்கூடிய காலகட்டம். இது எல்லாமே விசேஷம்தான். எப்பயுமே பாருங்க, கேதுவின் நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய காலம் எல்லாமே விசேஷமான காலம். ஒன்று சிம்மத்தில், ஒன்று தனுசில் மூலத்தில், மேலே மேசத்தில் அஸ்வினியில். ஸோ இது எல்லாமே சிறப்பான மாதங்கள். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பான பலன் உண்டு. அந்த ஆவணி மாதத்தில் சிறப்பு என்னன்னு கேட்டால், நம்ம டோட்டலாக இந்த உலகத்தில் சார் ஒரு விஷயத்தை பார்க்க முடியும், ஒரு கிரகத்தை காமிங்க சார் அப்படின்னா சூரியன் என்ற கிரகத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாத்துக்குமே இருக்குது. சூரியன் எல்லாராலையும் பார்க்க முடியும். அந்த சூரியனுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறது. அப்போ பொதுவாகவே ஜோசியத்தில் எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, சார் தெய்வ பலம் இருக்கான்னு பாருங்கள் சார், குரு பலம் இருக்கான்னு பாருங்கள் சார். ஏதாவது ஒரு தெய்வ பலம் இருந்தால் தான் சார் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும். இந்த உலகத்தில் 2 விஷயம் இல்லைன்னா என்ன இருந்தும் பிரயோஜனம் இல்லை. கர்ணனுக்கு எல்லா விதமான தகுதியும் திறமையும் இருந்து குரு சாபத்தால் அவனால் ஜெயிக்க முடியல. ஒரு வித்தை எப்பொழுது பயன்பட வேண்டுமோ அப்போது பயப்படலை. இப்போதான் சார் தேவை சார், வீட்டில் சாப்பாடு இருக்குது அப்படின்னா அந்த சாப்பாடு பசி நேரத்துக்கு பயன்படணும். அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் யாராவது வந்துடுவாங்க. இந்த மாதிரி எந்த நேரத்தில் ஒரு விஷயம் பயன்படணும் அப்படிங்கிறதுக்கு குரு சாபம் இருக்கக்கூடாது. ஏன் சார் கர்ணனை பற்றி பேசுகிறீங்க? சூரியனினுடைய மகன் அவர் தான் கர்ணன். அப்போது குரு சாபம் நீங்குவதற்கும் தெய்வ சாபம் நீங்குவதற்கும் ஆவணி மாதத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அவங்கவங்க குலதெய்வம், அவங்கவங்க குருநாதர், அவங்கவங்களுடைய எதிர்காலம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தெய்வ பலம் வேணும் சார். உடம்பே சரியில்லை சார், எந்த கோயிலுக்கு போனால் சரியாகும், எந்த கோயிலுக்கு வேணாலும் போ, ஆனால் ஆவணி மாதத்தில் போ. ஆவணி மாதத்தில் தான் விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, நிறைய விழாக்கள். நீங்கள் ஆவணி மாதம் பிறந்துட்டாலே நிறைய விழாக்கள் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் எனக்கு தெய்வ பலம் வேணும், குரு பலம் வேணும்னா ஆவணி மாதத்தில் எந்த கோவிலுக்கு சென்றாலும் பலன் உண்டு. எப்பேற்பட்ட ஆவணி மாதம். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ராசி பலனை இப்போ பார்க்க போகிறோம். கும்ப ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். மனசில் இருந்து வந்த பிரச்சனை சரியாயிடும். 7ஆம் இடம் தான் கணவன் மனைவி. கணவரை பிரிந்திருக்கும் ஒரு சிலருக்கு, ஒன்றும் எல்லாருக்கும் நினச்சக்கூடாது, ஒரு சிலருக்கு கணவரின் அன்பு பாசம் கிடைக்கும். உங்கள் தவறுகளை நீங்களே திருத்தி கொள்ளும் ஒரு வாய்ப்பு ஏற்படும். இது ஒரு பெரிய பியூட்டியான டைமுங்க. நம்ம செஞ்ச தப்புக்களை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. தெரியுமா உங்களுக்கு? சில பேருக்கு மனசுலேயே ஒரு பெரிய கருத்து என்னென்னா, நான்லாம் தப்பு செய்ய மாட்டேன், நான்லாம் எப்பயுமே கிரேட்டு, எனக்கு தெரிஞ்சு நான் தப்பே செஞ்சதே இல்லை. அதெல்லாம் சும்மா. மனுஷனாக பிறந்தாலே தவறுகள் செய்வதற்கு வாய்ப்பு அதிகம், தப்புகள் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. தன் தப்பை உணர்ந்தவன் எப்போதும் நல்ல இடத்துக்கு போவான். அதனால் உங்களுக்கு 7ஆம் இடம் பலமாக இருக்குது. திருமண வாய்ப்புகள் சரியாகும், மன நிம்மதி கிடைக்கும், உங்களுடைய தொழிலில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு சரியாகும். எதிரிகள் பணிவார்கள். என்ன வார்த்தை கவனிச்சிங்களா? எதிரிகள்னு உங்களுக்கு யாராவது இருப்பாங்க. தொழில் ரீதியான எதிரிகள், பண வரவு செலவு ரீதிகள், உறவு ரீதியான எதிரிகள், மன ரீதியான எதிரிகள், இவர்கள் எல்லாம் பணிவாங்கன்னா உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. என்னப்பா இது, அன்னைக்கு ஒரு அதை மனசில் இன்னுமா வச்சுட்டு இருக்க, என்ன அது விவரமில்லாத ஆளாக இருக்க, இதெல்லாம் மனசில் வச்சுட்டு அது எப்படி பேசலாம் அப்படிலாம் செல்லாமல் உங்களுடைய பிடிவாத குணத்தை தளர்த்தி மன நிம்மதியை தேடிக்கொள்ளுங்கள். உலகத்தில் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்ச நீங்கள்
ஒருத்தரை பழிவாங்க துடிக்கிறது தவறு. மன நிம்மதியுடன் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. தப்பு செய்கிறவனை மன்னிக்கிறவன் பெரியவன், அதை மறக்கிறவன் கடவுளுக்கு சமமானவன். ஸோ அதனால் நீங்கள் அதை உணர்ந்த நீங்கள் 7ஆம் அதிபதி சூரியன் ஆட்சி பெற்றிருக்கும் காலத்தில் எந்த தவறு யார் செய்திருந்தாலும் மன்னித்து விட்டு மன நிம்மதியை தேடி செல்லுங்கள். குழந்தைகளுக்கு படிப்பு மனப்பாட சக்தி சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மன நிம்மதியை தந்தே தீர்வார், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. வாக்கு பலிதம் நன்றாக இருக்கும், சொன்ன சொல் பலிக்கும். நீங்கள் இந்த மாதம் முழுவதும் வழிபடக்கூடிய தெய்வம் அருள்மிகு திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி கொண்டால் சிறப்பு. சார் இந்த மாதத்தில் போக முடியாது சார், வீட்டிலிருந்தே கந்த சஷ்டி, வேல்மாறல் அல்லது முருகன் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு பிடித்த பாடல்களை பாடிக்கொள்வது சிறப்பு.